Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So in the video la nama GS கான full batch 95 days கான full batch தாங்க நம்ம பார்க்க போறோம். So already இதுக்கான announcement எல்லாமே கொடுத்தாச்சு. இதோட ஆஃபர் என்ன, ஆஃபர் எந்த டேட் வரைக்கும் இருக்கு, எவ்வளவு நாள் கொண்டு போறோம், எப்படி கொண்டு போறோம், எல்லா டீடைலுமே வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிருந்தோம். இந்த பிடிஎஃப்மே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காமன் டெலிகிராம் சேனல்லையும் நம்ம வந்து கொடுத்திருந்தோம் இல்லைங்களா. So இது once again எதுக்காக நம்ம போஸ்ட் பண்றோம் அப்படினா அந்த ஆஃபர் முடிய போற ரிமைண்டருக்காக தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. So இதுல மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 95 நாள்ல நீங்க GS வந்து எப்படி ஈஸியாக படித்து முடிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான். மேம் 95 நாளுங்கிறது உங்களுக்கு ஈஸியான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து அவங்களாம் செல்ஃபாக படிக்கும்போது GS எடுப்பாங்க, அதுக்கப்புறம் படிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ இந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணி படிக்கும்போது ஓகே நம்ம கூட கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஒருத்தவங்க இருக்காங்க, சேர்ந்து படிக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் என்ன பண்ணலாம், GS வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ வந்து இந்த பேட்சில் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொவைட்லாம் பண்ணுவோம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி ஈச் அண்ட் எவ்ரி லெசனுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். ஈச் அண்ட் எவ்ரி லெசனுக்கான உங்களுக்கு ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு லெசன் வைஸ் டெஸ்ட் கொஷின் தான் கம்பல்சரி இங்கே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ பாலிட்டி படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம மூவ் பண்ணுவோம் ஓகேங்களா. சரி இப்போ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், கொஷின் பேப்பராக இருக்கட்டும், ரிவிஷன் டெஸ்ட் கொஷினாக இருக்கட்டும், கம்பல்சரி எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த பேட்சோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 ருபீஸுங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆஃபர் மார்ச் 25 வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 200 ருபீஸ் கன்செஷன் பண்ணிட்டு 500 ருபீஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ GS ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆஃபர். இன்கேஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்மளோட GS ஃபுல் பேட்சில் இருந்தீங்க அப்படின்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட் GS ஃபுல் பேட்ச், இதே பேட்சில் ஃபுல் பேட்ச் ஆல்ரெடி வந்து இருந்துருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கான ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். நாங்கள் தான் ஆல்ரெடி அங்கே இருக்கமே, எதுக்காக நாங்கள் இங்கே வர போகிறோம் அப்படின்னு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும் இல்லைங்களா. இல்லைனா புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே டவுட் இருக்கும், ஏற்கனவே இருக்கவங்க எதுக்கு இங்கே வர போகிறாங்கன்னு. ஆல்ரெடி பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் படித்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த பேட்சை. ஸோ ஒன்ஸ் அகைன் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்குமே, ஃப்ரம் த பிகினிங்லேருந்து படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த 700 ருபீஸ் பேட்சில் இருக்கீங்க இல்லைங்களா, அவங்க மறுபடியும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ருபீஸ் தான் ஓகேங்களா. சரி, அதுவும் மார்ச் 25 வரைக்கும் தாங்க இந்த ஆஃபர் எல்லாமே. ஸோ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் குவிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நம்ம சிங்கிள் சப்ஜெக்டாக கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, GS இப்போ பாலிட்டி தனியாக, ஹிஸ்ட்ரி தனியாக, யூனிட் 6 தனியாக, INM தனியாக, எக்கனாமிக்ஸ் தனியாக, ஜியாகிரஃபி தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பேட்ச் அப்படி இல்லாட்டி 2 பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபர் வந்து 400 ருபீஸ் சரிங்களா. இதே 3 பேட்ச் அல்லது அதுக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆஃபர் வந்து 300 ருபீஸ். ஸோ நீங்கள் 400 ரூபாய் வந்து கட்டினீங்க, 1 அல்லது 2 பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 400 ரூபாய் கட்டினீங்கனாலே போதுமானது. 700 வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து 3 பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் 300 ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ GS ஃபுல் பேட்சில் ஆல்ரெடி இருந்தவங்க 150 மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது ஓகேங்களா. ஸோ இது எப்படிங்க எங்களுக்கு பெனிஃபிட் ஆகும், இப்போ 3 பேட்சுக்கு நான் சேர்ந்துருந்தேன் அப்படின்னா இது எப்படி எனக்கு பெனிஃபிட்னா, ஆல்ரெடி 300 நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ நீங்கள் 300 பண்ணுவீங்க. எப்படி பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வர மாதிரி தான் ஓகேங்களா. பேட்சோட பேமெண்ட் வந்து 7 சப்ஜெக்ட்டு 700 ரூபாய். அப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 100 ருபீஸ் ஆல்ரெடி எக்ஸஸாகவே வந்து கன்செஷன் தான் ஆகிருக்கு ஓகேங்களா. இது எதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டனால தான் அதை இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே மார்ச் 25 ஓவர் ஆகிடும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குவிக்காக மார்ச் 25 ஜாயின் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குவிக்காக வந்து இந்த ஆஃபர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் மார்ச் 23 தான் நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 30 நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து குவிக்காக ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ GS பேட்சுக்குமே டீட்டெயில்ஸ் விசாரிக்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க்லையும் ஜாயின் பண்ணி இந்த PDF எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.